எத்தனை பேர் வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறீங்க? நிறைய வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கீங்க. நான் ஏதோ 1-2 சில வார்த்தைகள் மட்டும்தான் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். அதை பெரிய ஒரு பிரசங்கமாய் எடுக்க வரல. போன வாரத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை அது ஜனங்களுக்கும் சொல்லணும் என்று நினைத்தேன். அதே பிரசங்கம் தான் இன்னைக்கு நான் எடுத்தேன். ஹல்லேலூயா. இயேசுவானவர் யாரிடத்திலே கேட்கிறாங்க? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளவில்லை, மேற்கொள்ளாது. எந்த பாதாளத்தின் வாசல் ஒரு சபை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. எதுக்கு தெரியுமா? அதிலே சபை கட்டப்பட வேண்டியது யாருக்கு மேல? சபை யாருக்கு மேல கட்டப்படணும்? வேற கேள்விகள் வந்து கொண்டிருக்கு. நீங்க சபை கட்டப்படணும்னா என்னென்ன தேவை? ஒரு சபையை நீங்க கட்ட போறீங்க. சபை மண்கூடாரமான சபை கிடையாது. நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அந்த ஆலயத்தை கட்டப்படணும்னு நாம என்ன செய்யணும்? அஸ்திவாரம் போடணும். நெக்ஸ்ட், எத்தனை பேர் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் என்று சொல்லவர்கள் கையை தாழ்த்து உயர்த்துங்க. 1 2 3 4 5. நீங்க எல்லாம் தேவனுடைய ஆலயம் கிடையாதா? ஓகே. அப்போ இந்த சம்பவம் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷரிடத்திலே என்ன கேட்கிறாங்க? இவர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று. அவர்கள் கிராமங்கள் தோறும் நடந்து செல்லும் போது இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே கேட்கிறாங்க, இவர்கள் என்னை என்னவென்று சொல்லுகிறார்கள். அதனுடைய 16-13 வாசிக்கும் போது வந்தபோது அவர்களுடைய சீஷர்களை பார்த்து, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு அவர்கள் பிரதி உத்தரமாக என்ன சொல்கிறார்கள்? அப்பொழுது அவர்கள் சிலர் ஏலியாவென்றும் வேறு சிலர் எரேமியாவென்றும் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அதுக்கு சீமோன் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசு அவனை நோக்கி, யோனானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப இதை யார் வெளிப்படுத்துறாங்க? சீமோனும் ஒரு மனுஷன் தான். ஆனால் இயேசுவானவர் சீமோனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? சீமோனே, இது வந்து மாம்சமும் இரத்தமும் என்ன செய்யல, இது வெளிப்படுத்தி கொடுக்கல, பரலோகத்தில் இருக்கிற பிதா இது உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதா யாரு? நம்முடைய பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் என்ன செய்றாங்க? மாம்சமும் இரத்தமும் இதுக்கு வந்து என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் ஆவிக்குள்ளாய் இருக்கும்போது, ஆவியில உணரும் போதுதான் அது உணர முடியும், தவிர மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு அது உணர முடியாது. மாம்சம் அதான் சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிறார் என்னுடைய பிதா உனக்கு என்ன செய்திருக்கிறது? வெளிப்படுத்தி இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம் தேவனுடைய ஆலயம் தானே. ஆலயமாய் இருக்கிற நாம் சபை கட்டப்படணும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சபையாய் இருக்கிற நாம் ஒருத்தரும் அது கட்டப்படணும் என்கில் அது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு கேள்வி. 1, நாம் என்ன செய்யணும்? அடிஸ்தானம் போடணும். யாருக்கு மேல் அடிஸ்தானம் போடணும்? கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போடணும். அதுக்கு ஆதாரமாய் நாம் எடுக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது
பெருவெள்ளம் வந்தது, காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது. அது என்ன செய்யல? அது விழவில்லை. எதனால்? ஏனென்றால் அது கர்த்தரின் மேல், கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போட்டதாக இருந்ததினால அது என்ன ஆயிடுச்சு? அதனால அசைக்கப்படவில்லை. அது வந்து பெரு மழை பெய்தது. அதுக்கப்புறம் என்ன வந்தது? பெரு வெள்ளம் வந்தது. அதன் மேல் காற்று அடிக்கிறது. அந்த ஹalleluya, அந்த சபை யார் மேல் கட்டப்பட்டிருந்தது? ஹalleluya, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருந்ததினால அந்த சபையை யாரால அசைக்க முடியவில்லை. அந்த கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டிருந்தாங்க. ஹalleluya. அப்போ நாங்களும் நீங்களுமாய் இருக்கிற, நானும் நீங்களுமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது தேவனை உதறிவிட்டு போகிறதெல்லாம் அடிஸ்தானம். நாம் கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் போது தான் நாம் கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டிருக்கிறோம் என்றதா அடையாளமாக இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தவுடனே தேவனை உதறி விட்டுட்டு தேவனை நாம் ஹalleluya வேண்டாம் என்று சொல்லி போகிறோம். பாத்தீங்களா? அது வந்து ஹalleluya மனைவின் மேல் அஸ்திவாரம் போட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால இந்த நாளிலே நாம் எங்க அடிஸ்தானம் போடணும்? கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போடணும். மழை பெய்யும், வெள்ளம் வரும், காற்றடிக்கும், உன்னையோ என்னையோ யாராலும் அசைக்க முடியாது. அதனால தெரியுமா, நாம் அடிஸ்தானம் போட்டிருக்கிறது கிறிஸ்துவின் மேலாய் இருக்கிறோம். அதான் பேதுருவிட்டு தேவன் சொல்லுகிறார். ஹalleluya, பேதுருவே நீ யாராய் இருக்கிறேன்? வசனம் எடுக்கிறவங்க வா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கள் கொண்டு வருகிற போராட்டத்தின் நடுவிலோ, சத்துருக்கள் கொண்டு வருகிற அலைகள் மேலிலோ, அலைகள் மோதி அடிச்சாலோ எந்த சத்ரு உன்னை ஹalleluya என்ன செய்வார்கள்? தகர்க்கணும் என்று ஹalleluya பார்த்தாலும் தகர்க்க முடியாமல் தேவன் உன்னை கிறிஸ்துவின் மேல் நீர் அஸ்திவாரம் போட்டிருந்தா யாரும் உன்னை தகர்க்க முடியாமல் தேவன் உன் கூடவே இருந்து உன்னை என்ன செய்வார்? ஹalleluya உன்னை பாதுகாத்து அரவணைப்ப. நீ ஒருவேளை கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போடவில்லைனா பெருவெள்ளம் வரும், மழை பெய்யும், பெருவெள்ளம் வரும், காற்றடிக்கும். நீ அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் போடலைனா அது இடிந்து விடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இவ்வளவுதானா? இந்த நாளிலே நாம் யார் மேல் அடிஸ்தானம் போடணும்? கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போடணும். கிறிஸ்துவின் மேல் ஹalleluya அடிஸ்தானம் போடுறது மட்டுமல்ல, நம்மளுடைய அடிஸ்தானம் எப்பொழுதும் கிறிஸ்துவா இருக்கணும். ஒரு நாள் அது மாறக்கூடாது. எதுக்கு தெரியுமா? கிறிஸ்து தான் நமக்கு ரட்சகர். அவர் தான் நமக்கு ஹalleluya யாராய் வரப்போறாங்க? ராஜாதி ராஜனாய் வரப்போகிறவர்களும் அவர் தான் நமக்காக நியாயம் தீர்க்க வருகிற தேவனும். அவர்கள் மேல் நாம் ஹalleluya என்ன செய்யணும்? அடிஸ்தானம் போடணும். தவறு. மனுஷர் மேல் நீ அடிஸ்தானம் போட்டானா ஒரு பிரச்சனை வரும்போது நீ கீழே விழுந்துடுவே. உன்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்காது. அதனால இந்த நாளிலே மனுஷர்களை நம்பாத. என்ன தெரியுமா? மனுஷர்கள் ஹalleluya சொன்ன வார்த்தைகள் தவறி விடுவார்கள். ஆனா என் தேவனோ நம்மளை ஹalleluya கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு செல்கிறார். அதனால இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அடிஸ்தானம் கிறிஸ்துவின் மேல் போட்டவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீரே இல்லாம உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடையில ஒரு மூச்சியாச்சு விடுங்க. உங்களுக்கு மூச்சு இருக்கு நானும் தெரியணும்ல. மும்முன்னு உட்கார்ந்து மூச்சு இருக்கா இல்லைன்னு வந்து தட்டி தான் பார்க்கணும். அப்போ அதனால இந்த நாளில் என்ன செய்யணும்? அடிஸ்தானம் யார் மேல போடணும்? கிறிஸ்துவின் மேல் போட்டவர்களாய் நாம் காணப்படணும். அந்த 1 கொரிந்தியர் 3:11 வாசிக்கும் போது கண்மணியாய கிறிஸ்துவே சபையின் அஸ்திவாரம். அதாவது எடுத்தவர்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திவாரம் போட ஒருவனாலே கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஹalleluya நீ அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் போட்டிருந்தானா வேறொருவனாலும் உன் மேல வந்து அஸ்திவாரம் போட முடியாது. உண்மையிலே நீ கிறிஸ்துவுக்குள்ளே அஸ்திவாரம் போட்டா, உண்மையிலே நீ கர்த்தரை நேசிக்கிறதா இருந்தா, உண்மையிலே நீ ஹalleluya கிறிஸ்துவே ஹalleluya அண்டி கொண்டிருந்தா வேறொருவனாலும் உன் மேல வந்து அடிஸ்தானம் போட முடியாது. வேறொருவனாலும் உன்னை தகர்க்க முடியாது. வேற ஒருவனாலும் உன்னை அசைக்க முடியாது.
முடியாது, வேற ஒருவனால உன்னை தூக்கி எறிய முடியாது. அதான் சொல்லுகிறது பாட்டுக்காரன் பாடும்போது, தூக்கி எறியப்பட்ட இருந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி விட்ட தேவன். அதான் கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டவர்கள் தான் அப்படி நடக்கும். அதனால தூக்கி எறியப்பட்ட இடத்திலிருந்து நம்மளை வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து நமக்காக சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தாரே. அவர்களை ஒரு நிமிஷம் நீங்க நினைத்து பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட கர்த்தர் என்று நினைத்து பாருங்கள். எல்லாருக்கும் உயிர் இருக்கா? அப்ப இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவின் மேல் ஒன்றாமது அடிஸ்தானம் போட்டவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அதான் ஹல்லேலூயா, கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரத்தை நாம் என்ன நிலைநிறுத்தணும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நாம் நிலைநிறுத்திருக்கோமா? கிறிஸ்துவின் மேல் நிலைநிறுத்திருக்கோமா? கிறிஸ்துவின் மேல் யோசிச்சு பாருங்க. அதான் சொல்லுகிறது, ஆதியிலே ஆரம்பித்த நீங்கள், ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? மாம்சம் வேண்டாம், விட்டு போடுங்க. சுயம் வேண்டாம், விட்டு விடுங்க. நமக்கு வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், ஆவி. ஆவிதான் நம்மளை மேல கொண்டு போக முடியும். ஆவியில் அனலுள்ளவர்களாய் மாறணும். அதான் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போடும்போது எவனாலும் யாராலும் எந்த மனுஷனாலும் எந்த ஹல்லேலூயா பொல்லாதவன் வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. அதான் தேவன் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவின் மேல் முதலாவது அஸ்திவாரம் போட்டு இருக்கணும். அதுதான் நமக்கு அடிஸ்தானம், அதுதான் நமக்கு பலன். அடிஸ்தானம் இல்லாம ஒரு வீடு கட்ட முடியுமா? அடிஸ்தானம் இல்லாம வீடு கட்டினா என்ன ஆகும்? 2 நாள்ல கீழே விழுந்துடும். அப்படித்தானே? 2 நாளும் போக வேண்டாம், 3 நாள்ல ஒரே நாள்ல கீழே விழுந்துடும். எதுக்கு தெரியுமா? அதுக்கு அடிஸ்தானம் போடல. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, அடிஸ்தானம் நாம் போடும்போது தேவனுடைய சமூகத்திலே நாம் ஞானமாய் போடணும். தேவனே, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க, நான் உன்னில் அடிஸ்தானம் போட்டிருக்கிறேன். என்னை எவனும் ஹல்லேலூயா அசைக்க கூடாது, நான் எவனாலே அசைக்கப்படக்கூடாது, நான் எவனாலே ஹல்லேலூயா என்ன செய்யக்கூடாது, பின்மாறி போயிடக்கூடாது. நான் உன்மேலே அஸ்திவாரம் போட்டிருக்கிறேன், நான் உன்மேலே சார்ந்திருக்கிறேன், உன்னே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னே நான் கண்ணோக்கமாக இருக்கிறேன். அப்பா, நீரே என் பஞ்சமாக இருக்கிறீங்க, நீரே என் பலனாய் இருக்கிறீங்க, என்னை யாரும் அசைக்க கூடாதப்பா என்று நம்ம ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பொழுதுதான் அந்த அஸ்திவாரம் என்ன ஆகும்? ஒரு நாளுக்கு நாள் பலன் அடையும், நாளுக்கு நாள் பலன் அடையும், நாளுக்கு நாள் அந்த அஸ்திவாரம் கட்டப்படும். அதில் அந்த அஸ்திவாரம் கட்டப்படும் போது நீ கிறிஸ்துவுக்குள்ள நாளுக்கு நாள் வளர முடியும். ஆமென். அதனால சொல்கிறது, அதில் எதுக்கு கண்மலை மேடம் போடணும் சொல்கிறது? கிறிஸ்துவானவர் கண்மலை என்பது என்ன? கண்மலை என்பது கிறிஸ்துவை காட்டுகிறது. பேதுரு என்பது ஹல்லேலூயா கிரீக் வேர்ட்ஸ்ல நாம் பார்க்கும்போது பெட்ரோஸ் என்ன? பாறை. நீ ஒரு பாறையா இருக்கிறா, இல்லைன்னா ஒரு ஸ்டோன். இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஒரு ஸ்டோன். அது நீ எப்படிப்பட்டவனா இருக்கலாம், நீ எப்படி இருக்கலாம். ஆனா தேவனுக்கு உன்னை தேவை இருந்தானா, தேவன் உன்னை தெரிந்தெடுத்த தேவனாய் இருந்தா, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் உன்னை ஆண்டவர் தூக்கி விடுவார். அதான் தேவனுடைய சித்தம். எப்படிப்பட்ட நிலைமை, நோ மேட்டர் நீ எப்படிப்பட்டவன், நோ மேட்டர் நீ எப்படிப்பட்டவன். ஆனா தேவனுக்கு உன்னை கொண்டு தேவை இருக்கிறதுனா, நீ எங்க கடந்தாலும் தேவன் உன்னை தூக்கி விடுகிறார். தேவன் எந்த குப்பையிலிருந்து உன்னை தூக்கி விடுவார். அதனால இந்த நாளிலே தேவனை நாம் ஹல்லேலூயா பார்த்தோம்னா மனுஷரை பார்க்க முடியாது. நீ மனுஷரை பார்த்து சபைக்கு வந்தானா தேவனை பார்க்க முடியாது. எதுக்கு தெரியுமா? நீ மனுஷர்களை பார்த்து உள்ள கால வைத்திருக்க. இன்னும் நீ கிறிஸ்துவின் மேல் என்ன செய்யல? அடிஸ்தானம் போடல. நீ அடிஸ்தானம் கிறிஸ்துவின் மேல் போட்டிருந்தானா மழைகள் பெய்யும், பெருவெள்ளம் வரும், காற்றடிக்கும், அது மோதும், நீ விடாது. நீ ஹல்லேலூயா கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டவனாய் காணப்படணும். எதுக்கு தெரியுமா? எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த தீங்கு உன்னை நேர்ந்தாலும் தேவன் உன்னை அசைக்க விடாது. எதுக்கு தெரியுமா? அவர்கள் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருவார். எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி பாதுகாப்பார். அதனாலதான் நாம் சொல்லுகிறது, அடிஸ்தானம் கிறிஸ்துவின் மேல் போடணும். பேசே சரியில்லாமல், பேசே என்ன சொல்ல, அடிஸ்தானமே சரியில்லாம
அதன் மேல் கட்டினவன காற்றடிக்கும்போது அலையும் மோதும் எல்லாம் செய்யும். அது என்ன செய்யும்? காற்றடிக்கும், அதுக்கேற்றாப்புல அந்த பக்கம் போகும். அது காற்று நிற்கும்போது நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் அலைகள் வரும்போது திரும்பவும் அது அலையும். அப்போ என்ன ஆகணும்? அது திரும்பவும் போயிட்டு அப்படியே நிற்கும். அப்போ என்னது? நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வளரல, நாம் இன்னும் கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போடல, நாம் இன்னும் கிறிஸ்துவின் மேல் வளரல. வேறு ஆழமாய் போகல. வேறு ஆழமாய் போயிருந்தானா, வசனமாகிற வேறு உன்னுடைய இதயத்துக்குள்ள ஆழமாய் பதிந்திருந்தானா, அலைகள் வந்தாலும் காற்றடிச்சாலும் நீ விடாம கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருப்பாய். அதனாலதான் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போடணும். எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சது? புரிஞ்சவர்கள் எல்லாரும் இல்லையா சொல்லுங்க. இப்ப நாம் முதலாவது என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டவர்களாய் காணப்படணும். அதான் வசனம் சொல்லுகிறது. அதான் பேதுருவை எதுக்கு தேவன் தெரிஞ்செடுத்தான்? பேதுருவே எதுக்கு தெரிஞ்செடுத்தான்? அதை 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது 3:16-17 நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார் என்று நீங்க அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஒருவனை தேவனுடைய ஆலயமாய் தேவன் தெரிஞ்செடுக்கும் போது தேவனுடைய ஆவியை தேவன் ஊற்றுவார். தேவனுடைய ஆவிதான் நம்மளை என்ன செய்யும்? வழி நடத்தும். அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அதில் அசட்டப்படக்கூடாது. ஒருவனை தேவன் தெரிஞ்செடுக்கும் போது நீங்களே தேவனுடைய ஆலயம், நம்மளை தேவனுடைய ஆலயமாய் தான் வசனத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. மண்கூடாரமாய் காலிலே கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் கிடையாது. அது ஒரு நாள் அழிக்க முடியாத ஒரு ஆலயம். தேவன் என்னையும் அழிக்க முடியாதபடிக்கு என்னையும் உன்னையும் தேவன் தெரிஞ்செடுத்திருக்கிறதா இருந்தா அது நித்தியமாய் பரலோகத்திலே என்ன செய்யும்? நித்தியமாய் அது வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லாத பட்சத்திலே நீ தேவனுடைய ஆலயம் ஆவிட்டார், நீ தேவனுடைய ஆலயத்தை ஒருவேளை கெடுத்தினா தேவனே அதை கெடுத்தி போடுவார். தேவன் கெடுத்தி போடுவார். அதனால இந்த நாளில வீம்பு கர்த்தரிடத்துல செய்யக்கூடாது. உங்களுடைய ஆலயத்தை நீங்க என்ன செய்யணும்? பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய ஆத்துமாவை நீங்க பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க தான் பாதுகாக்கணும். நான் உன்னுடைய ஆத்துமாவை பாதுகாக்க முடியாது, மற்றவர்கள் உன்னை பாதுகாக்க முடியாது. அவர்களுடைய ஆத்துமாவுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. அதனால வசனம் சொல்லுகிறது, நாம் ஒருத்தருமாய் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் ஒருத்தர் மேலும் கிறிஸ்துவின் சபையை கட்டணும். நாம் ஒருத்தர் தான் எழுதி நின்று கட்டணும். நாம் ஒருத்தர் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லும் போது, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறது என்று சொல்லும் போது, நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் தான் கிறிஸ்துவினுடைய சபையை கட்டுகிறவர்களாய், கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், அதற்காக தேவன் என்னையே உன்னை அழைத்திருக்கிறாங்க. அந்த நோக்கத்தை நாம் தான் நிறைவேற்றணும். மனுஷரால நிறைவேற்ற முடியாது. அபிஷேகிக்கப்பட்ட நானும் நீயும் அபிஷேகிக்கப்பட்ட தேவனால தெரிஞ்செடுக்கப்பட்டவர்கள். those who are accepted by God, யாரெல்லாம் தேவனால் தெரிஞ்செடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த ஆலயத்தை கட்ட முடியும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒரு கதை கேட்கும்படிக்காக எனக்கு அந்த இடத்துல ஒரு கதையை கேட்டேன். முதல் நாளில் ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சுதான். அவர்கள் என்ன செய்தார்கள்? முதல் நாள் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவர்கள் என்ன மணியறைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்கல்ல, அவர்கள் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு எலி அந்த பக்கமாக ஓடிச்சான். என்ன ஓடிச்சு? எலி. அப்போ எலி ஓடும்போது இவர்களுக்கு என்ன சந்தேகம்? முதல்ல தலையா போனது, ரெண்டாவது வாலா போனது. இவர்களுக்குள்ள சந்தேகம். தலையா போச்சு, வாலா போச்சு. இவர்களுக்குள்ள 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு. நல்லா பேசிக்கொண்டிருந்த முதல் ராத்திரி நல்லா பேசிக்கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். முதல்ல இவன் சொல்றான் முதல்ல தலை தான் போச்சு, இவன் சொல்றான் இல்ல வால் தான் போச்சு. அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு, முதல்ல தலை தான் போயிருக்கா இல்ல வாலா போயிருக்கு? உங்கள்ட்ட தலையில எது போயிருக்கு? தலையே வாழ? எது போயிருக்கு? வாலும் போகல தலையும் போகலையா? 2 வெளியில தான் நிற்கலாம். அதனால வாலும் போகல தலையும் போகலன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சரி, எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய சமூகத்துல
நாம் வாலும் இல்லை தலையும் இல்லாதவர்களே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று புரிஞ்சிச்சு. எல்லாரும் ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வசனத்தை புரியும் போது தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தணும். அப்போ வசனத்தை புரியும் போது தேவனுக்கு நாம் துதிகளை செலுத்தணும். ஆவியானவர் அசைவாடும் போதும் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. என்ன தெரியுமா? இது ஆவியானவர் வசிக்கிறதா இடம். சரி, அது போட்டு இரண்டாவதாய் நாம் எடுப்போம். அதில் இரண்டாவது பாயிண்ட் வந்து அப்போஸ்தலருடைய தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் சபை கட்டப்படணும். அதுக்கு ஆதாரமாய் எபேசியர் 2:20 எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2:20. அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். இரண்டாவது யார் மேல் கட்டப்படணும்? அப்போஸ்தலர் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு யார் மூலக்கல்லாய் இருக்கிறார்? இயேசு தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். அப்போ இயேசுதாமே மூலக்கல்லாய் இருக்கும்போது அதில் அப்போஸ்தலர் மேலும் அதில் இது தீர்க்கதரிசி மேலும் சபையை கட்டப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? ஒன்றாவதாக நாம் எடுப்போம். ஹல்லேலூயா. எபேசியர் 6:11-12 வாசிக்கலாம். முதலாவது நாம் என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுக்கிறவர்களாய் காணப்படணும். அது எதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுக்கணும்? நமக்கு விரோதமாய் காணப்படுகிறதாய போராட்டங்கள், நமக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் காணப்படுகிறதாய போராட்டம் வரும்போது நாம் என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுக்கிறவர்களாய் காணப்படணும். அதான் சொல்லுகிறது எபேசியர் 6:11 வாசிக்கும் போது சத்தமா வாசிக்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கணும். முதலாவது என்ன ஆயிருக்கணும்? பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்தவர்களாய் இருக்கணும். பிசாசு எந்த மூலமாய் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் நாம் காணப்படணும். அஸ்திபாரம் யார் மேல போட்டிருக்கணும்? கிறிஸ்துவின் மேல் போட்டவர்களுக்கு தான் இது உணர முடியும். கிறிஸ்துவின் மேல் போடாதவர்களுக்கு இது உணர முடியாது. என்ன தெரியுமா? அவர்கள் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. அதனால நாம் முதல்ல என்ன செய்யணும்? என்ன தெரியுமா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் பிசாசோடு எதிர்த்து நிற்கிறவர்களாய் அதில் பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்கணும். எதுக்கு தெரியுமா? அதில் அப்பொழுதுதான் நாம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து நாம் போராட முடியும். இல்லாவிட்டால் நாம் போராட முடியாது. அவன் வந்து எதிர்த்து கொண்டே இருப்பான். நாம் விழுந்துதான் கிடக்க முடியும். அதான் சொல்லுகிறது, பிசாசுக்கும் அதனுடைய தந்திரங்களுக்கு நாம் என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கும் போதுதான் நம்ம மேல சபை கட்டப்பட முடியும். நாம் எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்காத பட்சத்தில் சபை கட்டப்படாது. அதனாலதான் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நாம் தரிக்கணும். அப்ப எதுக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் நாம் தரிக்கணும் என்றால், அல்லேலூயா, அந்த சர்வாயுத வர்க்கம் நம்முடைய கைகளிலே நாம் பிடிக்கும் போது அல்லேலூயா தேவன் அல்லேலூயா நம்மளை பாதுகாப்பார். இல்லைன்னா பிசாசனுடைய தந்திரங்கள் அவன் கொண்டு வருகிறதாய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்மளை அவன் இழுத்து போடும் போது நாம் பலன் இல்லாதவர்களாய் காணப்படுவோம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பலப்படணும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பலப்பட்டு இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டு இருக்கிறீங்களா? தூங்கிக் கொண்டு இருக்கிறீங்களா? அதனால கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பலப்பட்டவர்களாய் காணப்படணும். அதே மாதிரி எபேசியர் 6:10 இரண்டாவது ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு நமக்கு என்ன வேணும்? வரணுமா வேண்டாமா? உண்மையான ரட்சிப்பு இருந்தாதான் சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுக்க முடியும். இல்லாத பட்சத்தில் சர்வாயுத வர்க்கத்தை நாம் கீழே போட்டுட்டு ஓடுவோம்.
யாருக்கு பின்னாடி? சாத்தானுக்கு பின்னாடி. எனக்கு இதுவும் வேண்டாம், இந்த மண்ணும் வேண்டாம், நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி ஓட முடியும். நம்மளால நிலைத்து நிற்க முடியாது. முதலாவது நமக்கு என்ன வேணும்? ரெட்சிப்பு வேணும். அந்த ரெட்சிப்பு வந்து பிச்சிப்பூ கிடையாது. பிச்சிப்பூ தலையில அதெல்லாம் மறந்துடுங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது ரெட்சிப்பு. அது அந்த ரெட்சிப்பு இருந்தாதான் எபேசியர் 6:17 வாசிக்கும் போது அதிலே பார்க்கலாம். ரட்சண்யம் என்றும் தலைச்சீரையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும். என்ன செய்யணுமா? நம்ம இரண்டாவதாக ரட்சண்யம் என்னும் தலைச்சீரை நாம் என்ன செய்யணும்? அணிந்து கொள்ளணும். ரட்சிப்பு வேணும். ரட்சண்யம் என்ற தலைச்சீரை எவன் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு நேராக நாம் ஓடக்கூடாது. சில இடத்துல நாம் பார்க்கிறது என்ன தெரியுமா? இன்னும் சில காரியங்கள் ஒரு கிறிஸ்தவன் ஆன பிறகு, ஒரு கிறிஸ்தவன் ஆன பிறகு நம்மளால விட முடியல. எதனால? உண்மையான ரட்சிப்பு நமக்குள்ள வரல. ஆமாவா இல்லையா? உண்மையான ரட்சிப்பு நாம் கிறிஸ்துவுக்குள்ள அடிஸ்தானம் போட்டிருந்தோம்னா அந்த காரியம் நாம் நினைக்க மாட்டோம். நம் கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போடாதவர்களாய் இருக்க போய் தான் அந்த காரியத்துக்குள்ள நம்மளை இழுக்கிறது. இச்சை, நீங்க வா, இது செய், இது போடு. அப்போ கிறிஸ்துவின் மேல் நாம் அடிஸ்தானம் போட்டிருந்தோம்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நிறைய காரியங்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தும் பேருக்கு மட்டும் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய கிறிஸ்து என்ற ஒரு என்ன சொல்ல, கிறிஸ்துவின் அடையாளத்தை நாம் காட்ட முடியாத ஒரு நிலைமையில இந்த நாளிலும் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து யார் என்பதை நாம் மற்றவர்கள் காட்டி கொடுக்க வேண்டிய நாமளே அவர்களுக்கு பின்னாடி ஓடணும்னா எப்படி இருக்கும்? அப்போ என்ன இல்லை? ரட்சண்யம் என்றும் தலைச்சீர் நம்ம மேலே இல்லை. 2 அதிலே போட்டிருக்காங்க என்னது? ஆவியின் பட்டயத்தை நாம் என்ன செய்யணுமா? எடுத்துக்கொள்ளணும். ஆவியின் பட்டையை நாம் தரித்துக் கொள்ளணும். ஆவியின் பட்டையை யாரு தான் கொடுக்க முடியும்? பிசாசு கொடுக்க முடியுமா? தேவனால தான் கொடுக்க முடியும். அதனால இந்த நாளிலே ஆவியின் பட்டயத்தை நாம் தரித்தவர்களாய், அதுவும் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை நாம் என்ன செய்யணுமா? எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். நிறைய வேதனை சில காரியங்களை பார்க்கும்போது கிறிஸ்தவன் என்பது ஒரு மதமாற்றம் கிடையாது, அது ஒரு மனமாற்றம் தான். நீங்க புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவன் என்பது ஒரு மதம் மாற்றுகிற ஒரு மதம் கிடையாது. உன்னுடைய மனம் மாற்றுகிறதா ஒரு கிறிஸ்தவன். உன்னுடைய வேண்டாத காரியங்களை மாற்றி உன்னை நேர்வழியில நடத்துகிறதா ஒரு இயேசு கிறிஸ்து. ஒருவராலதான் முடியும், வேற ஒருவனாலேயும் முடியாது. அதுதான் சொல்கிறது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமாற்றம் கிடையாது, உன்னை மனமாற்றம் வைக்கிறது தான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து அதுக்குதான் உலகத்துக்கு வந்தாங்க. அதனால நாம் இந்த நாளில் என்ன செய்யணும்? ரட்சண்யம் என்று தலைச்சீரை நாம் அணிந்தவர்களாகி அதில் என்ன செய்யணுமா? ஆவியின் பட்டயத்தை நாம் என்ன செய்யணும்? கையிலே பிடித்தவர்களாய் நாம் காணப்படணும். முதலாவது சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கணும். 2வது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரை போடணும். 3வது ஹalleluya என்ன செய்யணுமா? ஆயுதம் என்றா என்ன செய்யணுமா? ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்தவர்களாய் காணப்படணும். ஆவியின் பட்டயம் யாரால அதை கொடுக்க முடியும்? தேவன் இவ்வளவு பெரிய சௌபாகியத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்மளால இன்னும் என்ன செய்ய முடியல? ஆண்டவருக்குள்ள வளர முடியல. ஹalleluya. ஆடம்பரங்கள் அல்ல, ஆச்சாரங்களுக்குள்ள முழுகி இருக்கிற ஆச்சாரங்கள். எந்தெந்த ஆச்சாரங்கள் இருக்கிறது அந்த ஆச்சாரங்கள் எல்லாம் பண்றது என்ன தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனா விட முடியல சில காரியங்கள். இன்னும் நாம் என்ன செய்யல? வசனம் ஆழமாய் பதியல, இதயத்துக்குள்ள ஆழமாய் பதியல. நீங்க கேரளத்துல போய் பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் ஒரு தடவை நீ ஹாலிலே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தானா அத்தனை ஆச்சாரங்கள் அத்தனை விசாரங்களை நீ மறந்துதான் சபைக்குள்ள வரணும். அதுக்கு பின்னாடி ஓடுறது ஒரு கிறிஸ்தவம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அந்த ஆச்சாரங்கள் செய்கிற ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கிடையாது. என்ன தெரியுமா? நீ கிறிஸ்தவனுக்குள்ள வாழ்ந்தானா அது முழுமையாய் வாழணும், பாதியாய் வாழக்கூடாது. அத பாதி ஆத்தில் ஒரு சேற்று காலு, சேத்தில் ஒரு காலு, 2 காலும் வச்சு நம்ம எப்படி நடந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையை நம்மளை சீரழித்திடும். அதனால இந்த நாளில ஆத்திலே சேத்திலே கால வைக்காதீங்க, ஆச்சாரங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க. தேவன் ஆச்சாரங்களை செய்ய உங்களை அழைக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற போது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற போது அந்த ஆலயத்தை கெடுக்க நீங்க பார்க்க கூடாது. எதுக்கு தெரியுமா? தேவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்
சொல்லியிருக்காங்க, ஆவியின் பட்டயத்தை பிடிக்க சொல்லியிருக்காங்க, ரட்சணியம் என்ற தலக்கவசத்தை போட சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவு சௌபாகியத்தை நமக்கு கொடுத்து தலையில பூ வைக்கணுமா? பூவை பார்க்கும்போது கண்ணு இருக்குது. அதனால இந்த நாளில் மறந்து விடுங்க சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வேண்டாம். நாம் யாருக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவ நமக்கு அடிஸ்தானமாக இருக்கணும். நான் சொல்றதுனால வருத்தப்படாதீங்க. சில காரியங்கள் நம்மளுடைய சபைகளில நடக்கிறது, ஆவிக்குரிய சபைகளில நடக்கிறதா சொல்லுகிறேன். அது ஆச்சாரங்களுக்கு பின்னாடி நாம் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் செய்யலாமா? நமக்கு அவர்களுக்கு வித்தியாசம் வேண்டாமா? வேணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆன பிறகு நாம் வித்தியாசத்தை காட்டணும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது? பிழைக்கப்படக்கூடாது. அந்நிய நுகத்திலே நீ பிழைக்கப்பட்டானா அந்நியன் செய்யறதெல்லாம் நீ செய்யணும். கடைசியில உன் குடும்பத்தை இழுத்துட்டு அவன் போயிடுவா. அப்ப என்ன செய்ய முடியும்? உனக்கு கொடுத்த ஆவியின் ஆலையை ரட்சிப்பு ஒன்று போச்சா, ரெண்டா சர்வாயுத வர்க்கம் போச்சா, ரட்சணியம் என்ன தலகவசம் போச்சா, பிறகு நாம் எப்படி வாழ முடியும்? யோசிக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஹல்லேலூயா, தேவனை தான் சொல்லுங்க. பேதுருவை பார்த்து சொல்கிறார், அதுல என்ன சொல்கிறார்? இந்த கல்லின் மேல் நான் என்ன செய்வேன்? சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஒருவேளை நீ இந்த நாளிலே கிறிஸ்துவின் மேல் ஹல்லேலூயா பேதுருவாய் போல நீ மாறி இருந்தானா, ஒரு வாசல்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஒரு வாசல்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எதுக்கு தெரியுமா? நம் கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டிருக்கிறோம். இதுதான் வசனம். சில காரியங்கள் பார்க்கும்போது வேதனை ஒரு சைடுல, சில காரியங்கள் பார்க்கும்போது நம்ம கிறிஸ்தவர்களாயிருந்த சாட்சி இல்லை, மற்றவங்களை நம்ம என்ன செய்ய முடியல. அதான் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை அழைத்ததின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றாமல் போனால் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏதோ ஒரு தவறு நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. தவறு நடந்து கொண்டிருக்க போய்தான் சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல முடியாம நாம் காணப்படுகிறோம். ஆமாவா இல்லையா? சத்தியத்தை ஜனங்களுக்கு நீ சொல்லணும்னா நீ முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள அடிஸ்தானம் போடணும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் நம்மளுடைய நடத்தையை பார்த்து அவர்கள் நம்மை பின்பற்றி வருவார்கள். மற்றபடி யாரும் நம்மளை பின்பற்ற முடியாது. அதான் சொல்லுகிறது, ஆத்திலேயும் சேத்திலேயும் வச்சுட்டு நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசி மூச்சு வரைக்கும் அதுதான் நடக்கும். அதனால இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆச்சாரங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு தடவை அழைக்கப்பட்ட பிறகு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழணும். ரட்சணியம் என்ற கவச்சத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கவச்சத்தை நீங்க தரிச்சு கொள்ளுங்கள். அப்போ சாத்தானும் வராது, ரட்சிப்பும் வராது, ரோசாப்பும் தலையில வராது. அது என்ன வரும் தெரியுமா? ரட்சிப்பு வரும் தலையில. அதனால இந்த நாளில பூ வைக்கிறதுனால நான் சொல்லல, ஆச்சாரங்கள் வேண்டாம்னு சொல்லுகிறேன். வைக்கிறதுனால அது பாவம் நான் சொல்லல. ஆனா சில காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வரும்போது சில காரியங்களை நாம் விட்டு விடணும். வாழ்க்கையில நாம் விடணும். விட வேண்டியது விட்டுதான் ஆகணும். அதனால எல்லாரும் போட்டு வைக்கிறாங்க, நானும் வைக்க முடியுமா? வைக்க கூடாது. இது தேவனுடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட நெற்றி. இது அது நமக்காக முள்ளுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முள்ளு உன் தலையிலையோ காலிலே பட்டா நமக்கு எவ்வளவு வலிக்கும் என்று. தேவன் நமக்காக அந்த முள்ளுகளை அடிக்கும் போது சும்மாவே இருந்து பேசாமல் இருந்து கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர்கள் பேசாம இருந்து நமக்காக மரித்தார். நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் இது தேவனுடைய அடையாளம், நமக்காக கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அடையாளம். அதனால அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? அதை கலங்கப்படுத்த கூடாது. அதனால இந்த நாளிலே ரட்சிப்பு என்ற கவச்சத்தை நாம் தரித்தவர்களாய் காணப்படும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சௌபாகியத்தை நாம் விட்டு கொடுக்க கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற சௌபாகியம் நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும், மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு நம்ம தான் பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கு தெரியுமா? உன்னை கொண்டு தேவனுக்கு தேவை இருக்கிறது. தேவன் உன்னை தெரிஞ்செடுத்திருக்க நோக்கம் அதுதான். உன்னை கொண்டு தேவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதனால இந்த நாளிலே ஆச்சாரத்துக்குள்ள கடந்து போகாதீங்க. பொங்கலுக்கு எல்லாரும் கோலம் போடுறாங்க, நம்மளும் போட முடியுமா? போட முடியுமா? ஒரு தடவை நாம் வந்துட்டோம், அவர்கள் கூப்பிடுறாங்க சொல்லி போகலாமா? போகக்கூடாது. நாம் அந்த இடத்துல நின்று சாட்சியாய் வாழணும். பொங்கல் எல்லா இடத்துலயும் போடாது. நீ உங்கள் பிள்ளைகளுக்கு வேணுமா? வீட்டுல ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கி பொங்கல் போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பிட போடுங்க.
அங்கெல்லாம் கோலம் போட்டு எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி கோயிலுக்கு முன்னாடி போய் நீங்கள் செய்யலாமா? செய்யக்கூடாது, அது தவறு. அப்போ நமக்கும் அதான் சொல்ல, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையுடைய நிலைமை அது தோண்டி பார்க்கணும், அதுக்குள்ள என்ன கிடக்கிறது, உணர்ந்த எலும்புகளும் நாத்தந்தா அடிக்க நீ அதை தோண்டி பார்க்கும்போது. அதனால நம்மளோட வாழ்க்கை இருக்கு, நாத்த கேசாக்கி மாற்றக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யணும் தெரியுமா? சுகந்த வாசனையாய் மாறணும். தேவனுடைய சமூகத்தில சுகந்த வாசனையாய் மாறணும். அதுக்கு தான் தேவன் என்னையே உன்னை அழைத்திருக்க நோக்கம் அதுதான். அதான் பேதுருவிடத்துல தேவன் சொல்றாங்க, நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசகத்தை மேற்கொள்ளாது. தேவன் நம்மளை ஹalleluya கட்டி இருக்கிற நோக்கம், சபையை நம்ம மேல் கட்டி இருக்கிற நோக்கம் ஹalleluya நம்மளை என்ன செய்யும்படிக்காக, நித்திரையிலே கொண்டு சேர்க்கும்படிக்காக, ஆச்சாரங்களுக்கு பின்னாடி ஓடும்படிக்காக கிடையாது. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இன்னைக்கு வசனத்தை கேட்டது போல நாம என்ன செய்யணும், ஆடு சாப்பிட்டதெல்லாம் திரும்ப வந்து படுத்துல என்ன செய்யுமா? அசை போடும் தெரியுமா? அப்படி இந்த வசனங்கள் நம்ம வீட்டுல போய் அசை போடணும், அசை போட்டு பார்க்கணும், அசைக்க முடியுதா இல்ல அப்படியே கிடக்கலாம். சாப்பாடுக்கு மட்டும் அசையக்கூடாது, வீட்டுல போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க செய்ய சொல்லல, வீட்டுல போயிட்டு அசைக்க முடியுதா, வாய் அசைக்க முடியுதா? ஆடை அசைக்கிறது போல அதை என்ன செய்யணும், அதை ஜீரணமாக்கணும். நம்மளோட சரீரத்துல வார்த்தைகளை நமக்குள்ளே நம்ம உள்ளாக கொண்டு செல்லணும், வேறு ஆழமாய் பதிக்கப்படணும். வேறு ஆழமாய் பதியலன்னா அது வந்து நிலைநிற்காது. அது வந்து காற்றடிக்கும் போது அது வீழதான் செய்யும். ஒரு சின்ன செடியை நீங்க உதாரணமா எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய காற்றடிச்சதோ பெரிய வெள்ளம் வந்தான செடி அந்த தண்ணியோட போயிடும். ஆனா நீ ஒரு மரமாய் வாழும் போது உன்னுடைய அஸ்திபாரம் அந்த வேறு ஆழமாய் பதியும் போது அதுக்கு தேவையானது அதை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஒரு ஹalleluya தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை, அதுக்கு உரம் போட வேண்டிய தேவையில்லை. எதுக்கு தெரியுமா? அதனுடைய வேறு ஆழமாய் போயிருக்கு, அது தேவையானது அதிலிருந்து எடுத்துக்கொள்ளும். அப்படி மாறணும் நம்மளோட வாழ்க்கை. அடிச்சால் அம்மியை நகரும்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அடிக்க அம்மி நகராது, இங்க நம்ம தான் நகர வேண்டியதா இருக்கு. நீ அடிச்சுட்டே நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால இந்த நாளில அதை விட்டு விடுங்க. மூணாவதாயே, நமக்கு விரோதமாய் சத்ரு எழும்பும் போது ஆவியானவர் நமக்காக கொடி விரிப்பார். ஆவியானவர் நமக்கு காலில் என்ன செய்வார்? கொடி ஏற்றுவார். அதை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது 59:19 வாசிக்கும் போது, வெள்ளம் போல் சாத்தான் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விரோதமாக என்ன செய்வாரா? கொடி ஏற்றுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கடைசியில வாசி, வெள்ளம் போல் சாத்தான் வெள்ளம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்போ நமக்கு விரோதமா யார் நிற்பாங்க? சாத்தான் வந்தாலும் யார் நிற்பாங்க? ஆவியானவர் நமக்கு நிற்பாங்க, கூட நிற்பாங்க, நம்மளை அசைக்க விடாது. அதனாலதான் சொல்லுகிறது, வசனம் வாசிக்கும் போது அதை ஆராய்ந்து வாசிங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டா, ஒருவேளை நீ கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டு உனக்கு மேற்கு மேல் ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தா, நீ ஹalleluya உனக்கு அது ஹalleluya திராணிக்கு மேல தேவன் உங்களை சோதிக்க விட மாட்டா. அப்படி வந்தாலும் ஆவியானவர் நமக்காக கொடி ஏத்துகிற தேவனாய் நம்மோடு கூட, சத்துருக்கள் வெள்ளம் போல நம்ம மேல விழுங்க வந்தாலும், உன்னை மூடி போட வந்தாலும் ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த இடத்துல உனக்கு கொடி ஏற்றுவார். அந்த இடத்துல நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, தேவன் செய்வாரா இல்லையா. எத்தனை பேர் அது சாட்சி இருக்கு, எல்லாருக்கும் சாட்சி இருக்கு, ஆனா சொல்ல மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா? மற்றவங்க அண்ணனுக்குள்ள வந்தா நினைச்சுக்கோங்க, இங்க சர்ச்சில் ஏற்கனவே இடம் கிடையாது, உட்கார முடியாது, பிறகு நெருக்கி உட்காரணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய தோட்டம். அதனால ஆவியானவர் நமக்காக கொடி ஏற்றுவார். சத்ரு வெள்ளம் போல சாத்தான் வரும்போது ஹalleluya அத பாட்டுக்காரர் சொல்ற, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே,
வீட்டாரை உனக்கு எதிர்த்து நிற்கும் போது உன் வீட்டார் உன்னை என்ன செய்வார்கள்? விழுங்க வருவார்கள். சொத்து பிரச்சனை வந்து வரட்டுமே, சொத்து பிரச்சனை வந்தாலும் முடிஞ்சது வாழ்க்கை. வீட்டாரே உனக்கு சத்ரு. மீகா எழுதின புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது மீகா 7:6 வாசிக்கும் போது மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. வருமா இல்லையா? பிரச்சனைன்னு வரும்போது, சொத்து பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கு எவ்வளவு நண்பனா இருக்கட்டும், ஒரே தட்டுக்குள்ள நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த சொத்து பிரச்சனைன்னு வரும்போது உனக்குள்ள இருக்கிற சாப்பாடை அள்ளிட்டு போயிடுமா இல்லையா? போயிடும். உன்னை கொண்டு நடக்கிறது விட்டோம். அதனாலதான் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துருவாய் இருக்கிறார். மிக சொல்லுகிற உன் வீட்டுக்கார் தான் உங்களுக்கு சத்ரு. இந்த சத்ரு உன்னை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் நமக்கு கொடி பிடித்தவர்களாய் நம்மோடு கூட இருப்பார். ஆவியானவர் நமக்கு அதில் என்ன செய்வார்? கொடி பிடிப்பார். நம்மளை தளர விடாமல் அதில் வீட்டில் உள்ளவர்கள் எதிர்த்து நிற்கும் போது, ஒருவேளை நீ சபைக்கு வந்ததுனால வீட்டில் உள்ள பெண்டர்கள் உன்னை காலையிலே கைவிட்டிருக்கலாம், ஆண்டவரை தகப்பன் உன்னை கைவிட்டிருக்கலாம், தாய் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனா ஆவியானவர் உனக்கு கொடியேற்றி கூடவே நடப்பார். ஆவியானவர் கூடவே இருப்பார். ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார். ஆவியானவர் உன்னை நடத்தி செல்வார். நீ யாருடைய துணை இல்லாம உன்னை ஆண்டவர் நிறுத்துவார். எனக்கு தெரியுமா, அடிஸ்தானம் கிறிஸ்துவின் மேல் போட்டு இருக்கு. அந்த நேரத்துல உன்னை தேடி ஜனங்கள் வருவாங்க தவிர நீ யாரையும் தேடி போக வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் உன்னை அப்படி மாற்றுவார். கடைசி வரையும் சத்துருக்கள் பீறி போட்டாலும், அதில் சிங்கம் போல பீறி போடும் போதும் நம்மளை பாதுகாக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு. வீட்டுக்காரங்க வந்து நமக்கு எல்லாம் ஆதரவா இருப்பாங்க, நல்லா ஆதரவா பேசுவாங்க, கூடவே இருந்து என்ன செய்வாங்க? புதிய விரிச்சிட்டு ஓடிடுவாங்க. எதுக்கு தெரியுமா? நீ விழுந்துங்கடா, நான் எழுந்துச்சிட்டு ஓடுறேன். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் காலையை கைவிட மாட்டார். எதுக்கு தெரியுமா? நம் போட்டு இருக்கிற அஸ்திவாரம் கிறிஸ்துவின். தேவனுக்கு உன்னை கொண்டு தேவை இருக்கிறது. தேவனுக்கு உன்னை தேவை இருக்கிறது. தேவனுக்கு உங்களை தேவை இருக்கிறது. அதனால தேவனுக்கு நம்மளை கொண்டு சில காரியங்கள் நடத்த வேண்டியது இருக்கிறது. அதனால எப்படி வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் அதிலே கிறிஸ்துவின் மேல் நீ அடிஸ்தானம் போட்டிருந்தா, அலையா வெள்ளங்கள் மழை பெய்யும், வெள்ளங்கள் பொங்கும், காற்றடிக்கும், எல்லாம் வந்தாலும் அதிலே வீட்டுக்கார உன்னை சத்ருவா எதிர்த்து உன்னை சாப்பிட வந்தாலும் உன்னை ஆண்டவருக்குள் முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காத தேவன் நம்முடைய தேவன். நம்மளை கரம் பிடிச்சு வழி நடத்துகிற தேவன் நம்மளுடைய தேவன். அப்ப அந்த நேரத்துல நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் மாறணும். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், சபைக்கு வந்தியா நீ ஆராதிச்சுதான் போகணும். எதுக்கு தெரியுமா? இந்த இடம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய இடம். நீ வீட்டுக்குள்ள எப்படி இருந்தது எனக்கு பிரச்சனைகளை நான் வந்து கேட்க மாட்டேன். ஆனா ஒன்னே நீங்க சபைக்குள்ள வரும்போது ஆவி ஆத்மா சரீரத்தை நீ தேவனுடைய சமூகத்துல ஊற்றி செபிக்கும் போது எப்படிப்பட்ட நிந்தைகளாகட்டும், பரியாசங்களாகட்டும், அந்த பிரச்சனைகளாகட்டும், வெள்ளம் போல வருகிற சத்துருக்களுடைய எதிர்ப்புகளாகட்டும், அதிலேயே எதுவும் நீ அசைக்க முடியாது. எதுக்கு தெரியுமா? நான் நீயும் போட்டிருக்கிற அஸ்திவார கிறிஸ்துவின் மேல். நேற்றுக்கு சொன்ன மாதிரி இந்த உலகத்து வேலை பார்க்கறதுக்கு நிறைய படிப்புகள் இருக்கு. ஆமாவா இல்லையா? நேற்றுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நிறைய படிப்புகள். இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியர் வேலைக்கு போகலாம். ஆனா டீச்சர் படிச்சு டீச்சர் வேலைக்கு போகலாம், டாக்டர் படிச்சு டாக்டர் வேலைக்கு போகலாம், எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர், பிஎஸ்சி நர்சிங் படிச்சு நீ நர்சிங் வேலைக்கு போகலாம். அதனுடைய படித்தங்கள் இருந்தாலும் அந்தந்த வேலை தேவன் உங்களுக்கு அவர்களுக்கு அமையும். ஆமாவா? அப்படித்தானே? அப்போ தேவன் நம்மளை அழைத்ததின் நோக்கம் அது கிடையாது. நீ படிப்பு இருந்தாலும் சரி, படிப்பு இல்லாவிட்டாலும் சரி, நீ ஒரு ப்ரொஃபஸர் ஆனாலும் சரி, ப்ரொஃபஸர் அல்லாவிட்டாலும் சரி, தேவன் உன்னை அழைத்ததின் நோக்கம் நம்முடைய தேவனை நாம் கும்பிடும்படிக்காக, நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்ளும்படிக்காக. எந்த படிப்பும் தேவை கிடையாது. ஒன்று தேவை, தேவனுடைய சமூகத்தில் நீ சாஸ்திராங்க விடணும். எதுக்கு தெரியுமா? அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். அந்த ராஜ்யத்தை கட்டும்படிக்காக எந்த படிப்பு உனக்கு தேவை கிடையாது, எந்த குவாலிஃபிகேஷன் உனக்கு தேவை கிடையாது. ஒன்றே ஒன்று நமக்கு தேவை. என்ன தெரியுமா? ஜெபம் நமக்கு தேவை. ஜெபத்தால் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படலாம். ஜெபத்தால் நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படலாம். ஜெபத்தால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்படலாம். ஜெபத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஜெபத்தால் நமக்கு விடுதலை உண்டு. எல்லா கட்டுகள் அறுக்கப்படும், எல்லா நோய்களும் அகன்று போகும்.
பேய்கள் நம்மளை பார்த்தா விரைச்சு ஓடிடும். ஜெபக்குருப்பு நம்மளோட வாழ்க்கை வந்துச்சுன்னா எல்லாம் நம்மளை சுத்தி நிற்கும். அதனால இந்த நாளிலே ஜெபக்குருவு இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளை வழிநடத்தி செல்லும், கடைசி வரைக்கும் நம்மளை பாதுகாக்கும். ஒரே ஒரு ஜெபம் தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை பாதுகாக்கும்படிக்காக ஜெபம் மட்டும்தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. அதனால அல்லேலூயா, இந்த நாளிலே கிறிஸ்துவின் மேல் நாம் அடிஸ்தானம் போட்டவர்களாய், கிறிஸ்து நமக்கு தலைவனாய், கிறிஸ்து நமக்கு என்ன இருக்கணும், எல்லாத்துக்கும் நாம் கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்கும் போது அல்லேலூயா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அதான் இந்த வசனம். ஹல்லேலூயா. ஜீவனானாலும் சரி, மரணமானாலும் சரி, சாவானாலும் சரி, மரணமான என்னவா இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானத்தை போட்டிருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தலைவனாய் இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு தலைவனாய் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம் போட்டவர்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, தவறி காலை பிசறக்கூடாது. எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும், நம்மளுடைய நித்தியத்தை நாம் நேடும்படிக்காக. நம்மளுடைய நித்தியம் நமக்காக தேவன் ஒதுக்கி வைத்திருக்காங்க. அந்த நித்தியதைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்யணும், பிசறாம ஓடணும். பிசறுவீங்களா? அல்ல வழுகி போவீங்களா? இல்லை. அடிஸ்தானம் கிறிஸ்து, இது ரெண்டு தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். கிறிஸ்துவின் மேல் அடிஸ்தானம். வேறு ஆழமாய் போகணும். தண்ணி தேவையில்லை, வசனம் தேவையில்லை, உரம் தேவையில்லை. உனக்கு அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. அந்த அபிஷேகத்தின் மேல் நிற்கும் போது, அந்த அபிஷேகத்தின் மேல் நீ வாழும்போது அதில் தேவன் அப்பா தேவையானது உனக்கு தந்து கொண்டே இருப்பார். பரத்திலிருந்து தருவார். மனுஷனுடைய வாழ்க்கை உனக்கு ஒருவேளை போதகர் உன்னை சொல்லுகிற வார்த்தை உனக்கு பிடிக்காம போகலாம். ஆனா நீ தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து செபிக்கும் போது எல்லாவற்றுக்கும் பரிகாரியாய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஹல்லேலூயா நடத்தி செல்வார் என்பதை இந்த நாளிலே நாம் ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்திலே ஹல்லேலூயா சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஒரு பாட்டு இப்படி பாடுகிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே. சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லிலே சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ரத்தத்தின் மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தமேற கிறிஸ்து சம்பளம் இதுவே. ரத்தத்தின் மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தமேற கிறிஸ்து சம்பளம் இதுவே. சபையிலே நீயே ஆடினார், ஒரு மனிதராய் என்னை மாற்றினார், வாழ்க்கையை செழிப்பாக்கினார், கிருபையால் உயர்த்தினார், என்னை கிருபையால் உயர்த்தினார். இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. எத்தனை பேருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு? இந்த கல்லின் மேல் தேவன் சபையை கட்ட விரும்புகிறார். அந்த கல்லு நானும் நீயும் ஐயா ஓரோ ஜனங்களாயிருக்கிறார். இந்த நாளில் அதற்கு வேண்டி நம்மளை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். இந்த கல்லின் மேல் தேவன் சபையை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சபையாய் நாம் மாறணும், கட்டப்பட்ட நிலைமையாய் மாறணும். இந்த நாளிலே நாம் தேவனுக்குள்ள கட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்படும், கிறிஸ்துவுக்குள்ள நாம் கட்டப்படணும். அப்பொழுதுதான் இந்த சபையை நம்மேலே தேவன் கட்ட முடியும். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம் அதிலே தலைகளை வணக்கி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இந்த நேரத்திலும் தேவனே உம்முடைய சமூகத்திலே வந்து இரண்டாவது ஆராதனையாய் கடந்து வந்து ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு மகிமையாக்கி தந்ததற்காக நன்றி அப்பா.
ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் உம்முடைய வசனத்தை கேட்கவும் ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் தந்த மன்னாவுக்காக நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் தேவனே ஹல்லேலூயா வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலத்தை மேற்கொள்ளாத இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் அந்த சபையை கட்டும்படிக்காக நாங்கள் ஹல்லேலூயா தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. அதில் என்னை தகுதியுள்ள பாத்திரமாக்கி நீர் மாற்றும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரத்துக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தருளுவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உம்முடைய கிருபைக்குள்ள நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாத இந்த வார்த்தையின்படி அதிலே தேவனுக்குள்ளாய் நாம் அதிலே ஒவ்வொரு நாளும் கட்டப்படும்படிக்காக அதிலே நீர் எங்களை ஒவ்வொருத்தரை மாற்றும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஒரு நிமிஷம் கூட உம்முடைய கருத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழி நடத்தும். நாங்கள் இப்போ கடந்து செல்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தும்படிக்காக செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் வந்திருக்கிற அனைவரோடும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.